வணக்கம். இன்றைய செய்திகள். பேரறிவாளன் வழக்குரைஞராக பதிவு செய்ததில் எந்த விதிமீறலும் இல்லை என்று பார் கவுன்சில் உறுப்பினரும் வழக்குரைஞர் பதிவு குழு தலைவருமான கே. பாலு விளக்கமளித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற பேரறிவாளன் சட்டப்படிப்பை முடித்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலில் வழக்குரைஞராக பதிவு செய்தார். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் எம்பியும் வழக்குரைஞருமான ஆர். சுதா கூறுகையில், முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்ற குற்றவாளி பேரறிவாளன் வழக்குரைஞராக பதிவு செய்த நாள் ஒரு கருப்பு நாள். இதற்காக பார் கவுன்சில் உறுப்பினர்களை கண்டிக்கிறேன். பேரறிவாளனை வழக்குரைஞராக பதிவு செய்ய அனுமதித்தது தவறான முன்னுதாரணம். இது குறித்து குடியரசுத் தலைவர், பிரதமர் ஆகியோருக்கு புகார் மனு அனுப்பியுள்ளேன். எனவே பேரறிவாளன் வழக்குரைஞர் பதிவை திரும்ப பெற பார் கவுன்சில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இது குறித்து பார் கவுன்சில் உறுப்பினரும் வழக்குரைஞர் பதிவு குழு தலைவருமான கே. பாலு அளித்த விளக்கத்தில், குற்ற வழக்குகளில் தண்டனை பெற்றவர் வழக்குரைஞராக பதிவு செய்வது இது முதல் முறை அல்ல. ஏற்கனவே பார் கவுன்சிலில் வழக்குரைஞராக பதிவு செய்து வழக்குரைஞராக பலர் பணியாற்றுகின்றனர். வழக்குரைஞர்கள் சட்ட பிரிவுகளின்படி ஒருவர் குற்றவாளியாக நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டு அதற்குரிய தண்டனையை அனுபவித்து முடித்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு வழக்குரைஞராக பதிவு செய்யலாம் என கூறுகிறது. பேரறிவாளனின் ஆவணங்கள் பார் கவுன்சிலின் வழக்குரைஞர் பதிவு குழுவால் பரிசீலிக்கப்பட்டு அதன் பிறகே வழக்குரைஞராக பதிவு செய்ய அனுமதிக்கப்பட்டார். இதில் எந்த சட்ட விதி மீறலும் இல்லை என்று விளக்கம் அளித்துள்ளார். ஹெலிகாப்டரில் இருந்து ஏவப்பட்ட கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளின் சோதனை வெற்றி அடைந்தது என்று பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான DRDO தெரிவித்துள்ளது. இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமாக கடத்தி கொண்டு செல்லப்பட்ட 657 பழங்கால சிலைகளை அமெரிக்கா திருப்பி அளித்துள்ளது. இந்தியாவில் பல்வேறு தொன்மையான இடங்களும் சிலைகளும் உள்ளன. இந்த சிலைகளின் மதிப்பு சர்வதேச அளவில் கோடிக்கணக்கில் இருக்கும். அந்த சிலைகளை கடத்தல்காரர்கள் திருடிச் சென்று கள்ளச்சந்தையில் விற்பனை செய்கின்றனர். இவ்வாறு கடத்தி வரப்பட்ட சிலைகளை பல நாடுகள் பறிமுதல் செய்து வைத்துள்ளன. அவற்றை திரும்ப பெறும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. அந்த வகையில் ஏற்கனவே அமெரிக்க அரசு பல சிலைகளை இந்தியாவிடம் திருப்பி அளித்துள்ளது. தற்போது இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமாக கடத்தி கொண்டு செல்லப்பட்ட 657 பழங்கால கலைப்பொருட்கள் மற்றும் சிலைகளை அமெரிக்கா ஒப்படைத்துள்ளது. இதன் மதிப்பு $14 மில்லியன், அதாவது இந்திய மதிப்பில் 117 கோடி ரூபாய். இந்த சிலைகள் மற்றும் கலை பொருட்கள் நியூயார்க்கில் இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. சத்தீஸ்கரின் அவலோகிதேஸ்வரர், அபயமுத்ரா புத்தர், நடன விநாயகர் போன்ற அரிய சிலைகள் இதில் அடங்கும். மேற்காசியாவில் நிலவி வரும் போர் பதற்றங்கள் இந்தியாவில் பணவீக்க உயர்வு, வர்த்தகத்தில் பாதிப்பு போன்றவற்றை ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக மத்திய நிதி அமைச்சகத்தின் மாதாந்திர பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்தியாவின் வலுவான உள்நாட்டு தேவை மற்றும் பொருளாதார கட்டமைப்பு இந்த பாதிப்புகளை எதிர்கொள்ள உதவும் என்று கூறப்பட்டுள்ளது. பாஜகவில் ஆம் ஆத்மி எம்பிக்கள் இணைந்ததற்கு மாநிலங்களவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் முறையிட உள்ளார். நாட்டில் முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான பன்மொழி சேவைகளை பெங்களூரு காவல்துறை அறிமுகம் செய்துள்ளது. பெட்ரோல், டீசல் விலை உயர்த்தப்பட்டிருப்பதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் அறிக்கை போலியானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரான் போருக்கு மத்தியில் சர்வதேச அளவிலான கச்சா எண்ணெய் வர்த்தகம் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு நாடுகளில் எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டதுடன் சில நாடுகளில் பெட்ரோல், டீசல் விலையும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியாவிலும் மே 1ஆம் தேதி முதல் பெட்ரோல் லிட்டருக்கு 10 ரூபாய், டீசல் லிட்டருக்கு 12 ரூபாய் 50 காசுகள் உயர்த்தப்படுவதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் எரிவாயு துறை அமைச்சகம் வெளியிட்டதாக சமூக ஊடகங்களில் போலியான அறிக்கை பரவி வந்தது குறிப்பிடத்தக்கது. பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸுடனான சந்திப்பின் போது கோஹினூர் வைரத்தை இந்தியாவிடம் திருப்பி அளிக்க அவரிடம் கோரிக்கை வைப்பேன் என்று நியூயார்க் மேயரும் இந்திய வம்சாவளியுமான சோரான் மம்தானி தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் தட்டம்மை நோய் தீவிரமாக பரவி வருகிறது. இதுவரை தட்டம்மைக்கு 250க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். தட்டம்மை நோய் பரவும் தன்மை கொண்டது என்பதால் அண்டை நாடான இந்தியாவிற்கும் தொற்று ஏற்படும் அபாயம் இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. 1 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளே இந்நோய் தொற்றுக்கு அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். தடுப்பூசி விகிதம் குறைந்ததே இந்த பரவலுக்கு முக்கிய காரணம் எனவும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது.
பாகிஸ்தானில் ஒரு நாளைக்கு தேவையான பெட்ரோல் கூட உபரியாக இல்லை என்று அந்நாட்டு பெட்ரோலியத்துறை அமைச்சர் அலி பர்வேஸ் மாலிக் கவலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், இந்தியாவிடம் 60 முதல் 70 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் உபரியாக உள்ளது. ஒரே கையெழுத்தில் இதை சந்தைகளுக்கு கொண்டு வந்துவிட முடியும். ஆனால் பாகிஸ்தானில் அப்படி இல்லை என்று கவலை தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக பாகிஸ்தானின் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட முன்னேற்றங்களுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் கவலை தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.